பேசிக் ஆஃப் கர்நாடிக் சங்கீதம் இதை வச்சு தான் வந்துட்டு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நான் வந்து சின்ன வயசுல வந்து பாட்டு கிளாஸ்லாம் போயிட்டு இருந்தேன். சின்ன வயசுலேயே விட்டுருந்தா நான் ஒரு சின்ன கோயில் சித்ரா இருந்திருப்பேன், ஜஸ்ட் மிஸ். சரி ஓகே, இருந்தாலும் உங்களை வந்து நான் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை பேசி மகிழ்விக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. எஸ், டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்களோட பக்கத்து வீட்டு பெருமகா. அண்ட் எப்படி வந்து கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பாரு. எங்க இருக்காருன்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் இருப்பாருன்னு சொல்லுவோம். தூண்லையும் இருப்பாரு, துரும்புலையும் இருப்பாரு, என்கிட்டயும் இருக்காரு, உங்ககிட்டயும் இருக்காரு, இங்க எல்லா இடத்துலயும் சுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்ற மாதிரி தோ இப்படி டப்புன்னு தட்டும் போது ஒரு இசை வருதா, ஒரு சவுண்டு வருதா, அதுவும் இசைதான். இப்படி சொடக்கு போடும் போது ஒரு சவுண்டு வருதா, அதுவும் இசைதான். ஏன் நான் பேசுறதே ஒரு இசைதாங்க. இந்த மாதிரிதான் இசை வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா இடங்கள்லயும், எல்லா மனிதர்கள்கிட்டயும், எல்லாத்துக்குமே. அதுக்கு வந்து நோ ஏஜ், நோ ஜெண்டர், நோ அனிமல்ஸ், பிளான்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா நிறைய ரிசர்ச்லேயே நம்ம சின்ன வயசுல பார்த்துட்டு போல எப்படி வந்து பிளான்ஸுக்கு வந்து வளர்றதுக்கு சன்லைட் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இசையும் ரொம்ப முக்கியமா. இசை இருந்தா அது இன்னுமே சூப்பரா வளரும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க இசைக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குங்க. இசை இல்லாம நாம இல்லை, இந்த உலகம் இல்லை, ஏன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இதய துடிப்பு இருக்குல்ல, லப்பிட்டப் லப்பிட்டப், அது கூட வந்துட்டு ஒரு இசை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு ரத்த ஓட்டம் ஆகட்டும், அது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும், பட் ஸ்டில் இதயம் துடிப்புலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே ஒரு இசை மாதிரி தான். அதனால தான் வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை கூட இசை கேட்டு வளரும் போது இன்னுமே வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் ஜாஸ்தியா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்குமா உள்ளுக்குள்ளேயே. பிறந்த குழந்தையிலேருந்து தாலாட்டு பாடி ஆரம்பிப்பாங்கல்ல, அந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஏன் நம்ம இறக்கும் போது கூட தாரத்தப்பட்டெல்லாம் அடிச்சு ஒரு மியூசிக்கோட தான் நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டே வெளியில போவோம், வெளியில அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு இசை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். மனுஷன் பேச தொடங்குறதுக்கு முன்னாடியே இசை பேச தொடங்கிடுச்சு. பல வருஷங்களுக்கு முன்னாடி. ஏன் நம்ம குருவி, குயில், மைனா அந்த வரிசையில மகாவும் வரும்னு நினைப்பீங்க. அந்த காலத்துல இல்லை, ஓகேவா? சரி, கேமராமேன் அண்ணா கோச்சுக்காதீங்க. இந்த மாதிரி பல வருஷங்களுக்கு முன்னாடியே எப்படி வந்து இந்த பறவைகள், விலங்குகள் அது போடுற சவுண்ட்ல இருந்து மனுஷனும் வந்து கத்த தான் ஆரம்பிச்சிருக்கானா. ஃபர்ஸ்ட் கத்த ஆரம்பிச்சு அப்புறம் அப்படியே பேச தொடங்கி அப்புறம் இசை, இந்த மாதிரி பயங்கரமான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கிமு 40,000 வருஷங்களுக்கு முன்னாடி நிறைய விலங்குகள்ல இருந்து எடுக்கப்பட்ட எலும்புகள் இருக்கு இல்லையா, அதை வச்சு செய்யப்பட்ட புல்லாங்குழல் வந்து வாசிச்சு மனுஷங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்காங்களா அந்த காலத்துல. இப்ப ரீசெண்டா அதை கண்டுபிடிச்செல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ பாருங்களேன், எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி கூட இசை இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே கிடைக்கிற ஒவ்வொரு பொருளை, ஒவ்வொரு விஷயத்த வச்சு இசை உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி இசை கருவிகளையும் உருவாக்கியிருக்காங்க. மியூசிக் அப்படிங்கிற வார்த்தை இல்லாத காலகட்டத்திலேயே மியூசிக் வேற லெவல்ல பட்டைய கிளப்பியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ மியூசிக் அப்படிங்கிற வார்த்தை இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் கிரீக் மொழியிலிருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் கிரீக்ல வந்து எப்படி சொல்லுவாங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மௌசிக்கேவா மியூசிக்கேவா அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு ப்ரொனவுன்சியேஷன் இருக்கு. ஓகே, ஸோ அதுல இருந்து தான் வந்துட்டு டிரைவ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் அதுக்கு அர்த்தம் என்னன்னா மகிழ்விக்கிற கலை, ஆர்ட் ஆஃப் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு சரி பொழுத கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம கூட இருக்கிற மக்கள் எல்லாம் ஹாப்பியா வச்சிருக்கணும், நம்மளோட கேங்கை செமையா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இசையெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறமா என்னாச்சு, நம்ம கிரீக் மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் பெரிய பெரிய அரங்கங்கள் அமைச்சு பெரிய இசை கச்சேரிகள் எல்லாம் நடத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா ஈஜிப்ட் மக்கள் அதை அப்படியே பிடிச்சி நிறைய புது புது கருவிகள் எல்லாம் வச்சு அதுக்கப்புறமா ஒரு பெரிய கான்சர்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இப்ப பாத்தீங்களா, திரும்ப கான்சர்ட்ங்கிற மாதிரி எவ்வளோ கான்சர்ட்ஸ் இங்கே நம்மளை சுற்றி நடக்குது. அண்ட் இடிஎம் இந்த மாதிரி வேற வேற லெவலில் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஸ்கூல்ல ஹிஸ்ட்ரி எல்லாம் படிச்சிருப்போம்ல, ஸோ அதில் ஸ்டோனேஜ் எராவை பற்றி படிச்சிருப்போம். அந்த டைம்ல மக்கள் தங்களை தற்காத்து கொள்ள, அது மட்டும் இல்லாமல் விலங்குகள் எல்லாம் வேட்டையாட கற்களை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அப்படியே வந்து தீட்டி அதை அப்படியே ஆயுதம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கல்லை வந்து பாறை மேலே போடும்போது அப்போ ஒரு சத்தம் வந்துச்சா, அதுவும் இசை அப்படிங்கிற மாதிரி தான். அதை போடும்போது வர ஒரு இசை, பிளஸ் விலங்குகள்ல இருக்க அந்த எலும்புகள் இருக்கு இல்லையா, அதுல ஊதி வர இசை, இதெல்லாம் சேர்த்து தான் இசைக்கருவியா வந்து அப்படியே உருமாறி இப்போ நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சிம்பிளா சொல்லணும்னா, இசை இல்லாத ஒரு வாழ்க்கை டயர் இல்லாத ஒரு கார் மாதிரி, மனசில்லாத ஒரு பொண்ணு மாதிரி, இப்படி எக்கச்சக்கமா வந்து சொல்லிட்டே போலாம் எக்ஸாம்பிள்ஸ். பட் அதுதான் உண்மை. ஸோ இசை நாளுக்கு நாள் எல்லா விஷயங்களிலுமே கலந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். when words fail music speaks. எங்க போனாலும் சரி, உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அதுக்கு ஒரு கம்யூனிகேஷன், ஒரு பேரியரே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு லாங்குவேஜ் பேரியரே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மொழியே தேவையில்லை, நம்ம எல்லாத்துக்கும் இசை மூலமா புரியும். எந்த ஒரு எமோஷன்னாலும் இசை மூலமா நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிவிக்கலாம். அதாவது நம்மளே கூட எப்படி ஹிந்தி சாங் கேட்போம், மலையாள சாங் கேட்போம், தெலுங்கு சாங் கேட்போம், எதுவும் புரியாது, நான் பாட்டுக்கு பாடிட்டு இருப்பேன், துஜ்மேரா பதிக்கத்தா ஹே, ஆனா அதுக்கு என்ன மீனிங்னு கூட தெரியாது. நம்மளே புதுசா ஏதேதோ வார்த்தைகள் எல்லாம் சொல்லி
நம்மளே பாடுவோம்ல, அதுதாங்க. ஸோ மியூசிக்கு மொழியே இல்லை, எல்லாமே புரியும் மியூசிக் மூலமா. இந்த மியூசிக் தெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணுதுங்க. நிறைய அதை பத்தியும் நம்ம வந்து பேசியிருக்கோம் முன்ன இருக்கிற எபிசோட்ஸ்ல எல்லாமே. அதாவது நம்ம மூடை வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு, நம்ம கொஞ்சம் கோவமா இருந்தா கூட சில சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது அப்படியே கொஞ்சம் ஓகே அப்படின்னு சாந்தமாயிடுவோம். இல்ல சில சாங்ஸ் கேட்கும்போது பயங்கர மோட்டிவேஷனலா இருக்கும். எஸ்பெஷலி ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது நல்ல ஒரு குத்துப்பாட்டு கேட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது, ஒரு மோட்டிவேஷனலா ஒரு இன்ஸ்பிரேஷனல் சாங் எல்லாம் கேட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது, ஓகே இன்னைக்கு நம்ம அந்த வெயிட்டை தூக்குறோம், இன்னைக்கு சில கிலோஸை இறக்குறோம், சில கேலரிஸை பர்ன் பண்றோங்கிற மாதிரி நம்ம எவ்வளவு வந்து அந்த விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருக்கும். ஸோ கான்சென்ட்ரேஷன் ரொம்பவே டெவலப் ஆகுமா நம்ம மியூசிக் கேட்டுட்டே வந்து ஒரு வேலையை பண்ணும்போது. நான்லாம் சின்ன வயசுல பாட்டு கேட்டே வந்து படிக்கலாம் செய்வேன். அப்பெல்லாம் வீட்டுல திட்டுவாங்க. இப்ப வந்து அவங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன், நான் அப்ப இருந்து கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சில பாடல்கள் கேட்டுட்டு இல்ல மியூசிக் கேட்டுட்டு ஏதாவது ஒரு வேலை பண்ணும்போது நம்ம இன்னுமே சூப்பரா அந்த வேலையை பண்ணுவோமா. முக்கியமா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ண, நம்மள எப்பயுமே ஹாப்பியா வச்சுக்க மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம மூடை வந்து பயங்கரமா ஸ்டெபிலைஸ் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் மியூசிக். சரி, இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, கேன்சர் பேஷண்ட்ஸையும் நிறைய பேர் மியூசிக் தெரப்பி மூலமா குணப்படுத்தியிருக்காங்களாம். இதுக்கான நிறைய விஷயங்கள் இப்போ புதுசா ஃபியூச்சர்ல வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. என்னென்னலாம் பண்ணி மியூசிக் தெரப்பி இன்னும் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லாவே பிளான் பண்ணுங்க. எங்களுக்கும் இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருங்க இந்த மருந்து மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்டே ரெடி ஆகுது, அதுக்குன்ட்டு அதுவும் சாப்பிடணும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி விதத்துல இன்னுமே சூப்பரா குணமாறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்கும் மியூசிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. அதாவது நம்ம கேட்குற மியூசிக்கை வச்சே நம்ம எந்த மூட்ல இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் நான் வந்து வீட்டில் வந்து ஏதாவது பாட்டு கேட்கறதா எங்க அப்பா அம்மாக்கு தெரியும். சரி, இந்த பாட்டு பாடும்போது நம்ம பேசாம இருக்கிறது நல்லது, இல்ல இந்த பாட்டு பாடும்போது ரொம்ப ஹாப்பியான மூட்ல இருக்கா போலே, அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்தினாலையுமே வந்து கெஸ்ஸும் பண்ண முடியுமா. ஸோ நம்மளோட எமோஷன்ஸை லெட் கோ பண்றதுக்கு, அதாவது நம்ம சோகமா இருக்கிறது கூட மியூசிக் கேட்டுட்டே சோகமா இருக்கிறது கூட ஒரு சுகம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம லவ் பிரேக்கப் ஆனாலும் சரி, இல்ல பேட்சப் ஆனாலும் சரி, லவ் வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு மியூசிக் இருக்கு. சோகமான விஷயத்துக்கு ஒரு மியூசிக் இருக்கு, ஹாப்பியான விஷயத்துக்கு ஒரு மியூசிக் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு பிளேசஸ்க்கு, ஒவ்வொரு இடங்கள், ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு பர்சனோட கனெக்ட் பண்ணி ஒரு மியூசிக் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சோலோ ட்ரிப் வந்து நான் வந்து ஃபோர்ட் கொச்சின் போனேன். ஸோ அந்த டைம் நான் வந்து என்னோட வாழ்க்கையிலே ரொம்ப லோ ஃபேஸில் இருந்த ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சேடாக அப்செட்டாக இருந்த ஒரு டைம். ஸோ அந்த டைம் அங்கே போயிட்டு நான் சோலோ ட்ரிப் போய் அங்கே அப்படியே பீச்சில் உட்காந்து அப்படியே இந்த சில்லு சில்லு காற்றுல உட்காந்துட்டு இந்த அழத்தோனுதே சிரிப்பும் சேருது அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க, காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்தில். ஸோ அந்த சாங்கை இப்போ எனக்கு கேட்டாலும் நான் அங்கே ஃபோர்ட் கொச்சி பீச்சில் உட்காந்து கேட்டது தான் எனக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி கண்ணை மூடி கேட்கும்போது நான் அங்கேயே இருக்கேன், அதே ஒரு ஃபீல், அதே ஒரு சில்னஸ், அதே ஒரு ப்ரீஸியான ஒரு பிளேஸ் எல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வரும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பாட்டை வச்சு ஒரு பிளேஸை நம்ம இது பண்ணலாம். ஸோ இது சைக்காலஜிக்கலாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பாட்டும் சரி, ஒரு ஸ்மெல்லும் சரி. அதாவது நீங்கள் எங்கேயாவது ஒரு டூர் போகிறீங்க, ட்ரிப் போகிறீங்க, அதை வந்து லைஃப் லாங் மறக்கவே கூடாது, அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே இன்டாக்டாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெர்ஃப்யூம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேற எங்கேயும் யூஸ் பண்ணாதீங்க. திரும்ப வந்து அந்த ஸ்மெல் எங்கே நீங்கள் கேட்டாலும் எனக்கு அந்த பிளேஸ் ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரி தோணுமா. ஸோ அதே மாதிரி சாங்குக்கும் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மெமரிஸ் வந்து ரொம்பவே அழகாக நம்மளால் வந்துட்டு சாங் மூலமாக வச்சுக்க முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும், அந்த இடத்துக்கே போயிட்டு வர முடியும். இப்போ எப்படி ஒவ்வொரு சாங்குமே ஒவ்வொரு ஃபீல், ஒவ்வொரு எமோஷன் நம்மளுக்கு தரும் அப்படின்னு நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தும்னு சொல்கிற மாதிரி சில சாங்ஸ் நம்மளுக்கு பயங்கர சில எமோஷன்ஸும் தரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை போய் சாதிக்கணும், அன்னைக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், நான் வந்து பயங்கர வரப்பாகும், இதுக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணி இப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த முதல்வன் படத்தில் ஒரு மியூசிக் வரும்ல, அந்த தீம் மியூசிக், வாயில போட்ட மியூசிக்லாம் வந்துட்டு அப்படியே காதில் கேட்குற மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த மியூசிக்லாம் வரும்போது எனக்கு ரொம்ப அப்லிஃப்டிங்காக இருக்கும். ஏதாவது ஒரு பண்ணுறோண்டா, ஏதாவது வாழ்க்கையில் பண்ணிடணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. உங்களுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு மூடில் ஒவ்வொரு சாங் வந்து கேட்கணும் அப்படின்னு இருக்கும். சில சாங் கேட்கும்போது நம்ம ரொம்ப அமைதியாகிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் செம கோவமாக இருக்கேன், அந்த கோவத்தை நான் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அன்பே சிவம் சாங் வந்து கேட்பேன். எனக்கு அதை கேட்கும்போது நான் அப்படியே வந்துட்டு ஓகே, மகா அமைதி அமைதி, சாந்தம் சாந்தம், ஆல் இஸ் வெல் அப்படிங்கிற மாதிரி நானே எனக்குள்ள சொல்லிட்டு ரொம்ப வந்து அமைதியாகிடுவேன். இதே மாதிரி நான் வந்து பிறந்ததுலேருந்து கோயம்புத்தூர்லேயே இருந்த ஃபேமிலியோடய அப்படியே இருந்தேன். நான் ஹாஸ்டல்லாம் போய் படிச்சதில்லை. ஸோ வீட்டில் பயங்கர அட்டாச்மெண்ட்டோட தான் இருந்தேன். ஸோ சென்னை வந்து நான் தனியாக வேலை பார்க்கணும், தனியாக தங்கணும் அப்படின்னு இருக்கும்போது நான் ரொம்ப ஃபேமிலியை மிஸ் பண்ணேன். ஸோ அந்த டைமில் இந்த யார் என்ன சொன்னாலும் அப்படிங்கிற அந்த சாங் ஆகட்டும், இல்லை அந்த நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, அதுலேயும் அந்த கடைசியில் ஒரு 2 minutes வெர்ஷன் இருக்கும், ஃபேமிலியாக சேர்ந்து லால லால லா லா அப்படின்னு ஆடுவாங்கல்ல, அந்த சாங்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண்ணிலலாம் தண்ணி நிற்கும். அப்படியே வந்து ஐயோ எப்போ நான் வீட்டுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபேமிலி
சாங்ஸ் எல்லாம் கேட்பேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு விஷயம் நம்ம ஏதாவது எமோட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா சாங்ஸ் எப்பவுமே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அதான் எஸ்பெஷல் லவ்வுக்கெல்லாம் வந்துட்டு சாங் தானே ஹெல்ப் பண்ணுது. ஏதாவது வார்த்தையால் எப்படி சொல்கிறது, இந்த ஐ லவ் யூ அப்படின்னு அந்த 3 வார்த்தை எப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டம். என்னென்னமோ பேசுவோம், அதை சொல்ல முடியாது. அந்த மாதிரி டைம்லையும் வந்துட்டு நம்மளை சாங்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் இப்போ வீட்டில் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மாவோட குட்டி சண்டை தான் போட்டேன், இல்லை அவங்ககிட்ட ஏதாவது நான் கேட்குறேன் ஐஸ் வைக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஃபாதர் சென்டிமெண்ட் சாங், மதர் சென்டிமெண்ட் சாங் இதெல்லாம் போட்டு ஐஸ் வைக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது எல்லாத்துக்குமே வந்துட்டு மியூசிக் ஹெல்ப்பும் பண்ணுது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நம்ம கூடவே இருக்குது. மொத்தத்தில் சாங்ஸ்லேயே நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோங்க. நல்லா வைப் பண்ணணுனாலும் சாங்கு, அதாவது சில சாங்ஸ்லாம் கேட்டால் நம்மளுக்கு செம்மையாக எந்திரிச்சு ஆடணும் போலே இருக்கும். நான் வந்து மாஸ்டர் படத்துக்கு தியேட்டர் போயிருந்தேன். தியேட்டரில் போய் பார்க்கும்போது அந்த டடரடா டடரா டடா அந்த மியூசிக்லாம் வரும்போது நான் வந்து டே எந்திரிச்சு ஆடலாம்டா, வாங்கடா வாங்கடா வாங்கடி வாங்கடி அப்படிங்கிற மாதிரி தான் நான் பயங்கர ஒரு வைப்ல இருந்தோம். இதே மாதிரி சில சாங்ஸ் எஸ்பெஷலி ட்ராவல்க்குன்னே சில சாங்ஸ் வச்சிருப்போம். லைஃப் ஆஃப் ராம் கேட்கும்போது ட்ராவல்க்குனே போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு யார் அழைப்பது அதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் ஃபஸ்ட்டு சோலோ ட்ரிப்லாம் போகணும் அப்படின்னு நான் பிளான்லாம் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி எல்லா எமோஷன்ஸ்க்கும் ஒரு சாங் இருக்குது. அந்த சாங்ஸ் உங்களுக்கான சாங்ஸ்லாம் கேட்கும்போது நம்ம ரொம்ப ஹாப்பியும் ஆகும், கொஞ்சம் சேடும் ஆகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட எமோஷன்ஸ், வெரைட்டி ஆஃப் எமோஷன்ஸை நம்ம ஃபீல் பண்ணுவோம். மியூசிக் சாங்ஸ் எல்லாம் ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு லிரிக்ஸ். அதுக்கு இன்னொரு எபிசோடே நம்மளுக்கு தேவைப்படும். அதை இன்னொரு எபிசோட்ல பேசுவோம். ஓகே, பட் மொத்தத்தில் மியூசிக் பற்றி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லிட்டா, மியூசிக் கேட்டுட்டே எஸ்பெஷலி ரொம்ப ஸ்லோவான சாஃப்டான மியூசிக் கேட்டுட்டே நம்ம சாப்பிடும்போது நம்ம கம்மியாக சாப்பிடுவோமா. இதை ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எனக்கு இத்தனை நாள் தெரியாமல் போயிடுச்சு. இனிமேல் நானும் ட்ரை பண்ணுறேன். யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாட்டு கேட்கறது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னா பாடுறது அதை விட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். என்ன கேட்கறவங்களுக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். மற்றவங்களுக்கு பிடிக்கலனாலும் நம்ம பாடுறோம். இன்னிலேருந்து பாடுறோம், பாட்டு கேட்குறோம், மற்றவங்கள ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக்குறோம். ஓகே, இந்த ஒரு மோட்டோவோட உங்க எல்லாத்துக்கிட்ட இருந்து பாய் எல்லாம் சொல்லிட்டு கிளம்புறது உங்க பக்கத்து வீட்டு பொண்ணுமா. பாய்.